இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஸ்தோத்திரம், நாங்கள் மக்கதோனியா நாட்டில் வந்த போது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் இல்லை, இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் நாங்கள் உபத்திரப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் எங்களை நெருக்கி போட்டது, உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், ஸ்தோத்திரம், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற ஆண்டவர் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில வேளைகள் அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும் போது சில ஊழியர்களை அனுப்புவார். அவர்களின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை அனுப்புவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு எந்த காயத்திற்கு எந்த மருந்து போட வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகையினால அவர்களை அனுப்பி அந்த மருந்து போடுவார். அப்போது அங்க என்ன உண்டாகும் என்றால் ஆறுதல் உண்டாகும். தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஆறுதல் செய்கிற தேவன். எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லை. எப்பக்கத்திலும் நாங்கள் உபத்திரப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். உள்ளே பயம் வந்துட்டே இருக்குது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. பூரண அன்பு, தேவனிடத்துல பூரண அன்பு இருக்கும் போது பயம் உள்ள இருக்க முடியாது, அவைகள் புறம்பே தள்ளப்படும். உள்ளே பயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறோம், உபத்திரப்படுகிறோம். புறம்பே போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் வந்து போகிறது. உள்ளே பயங்கள் இருக்கிறது. உள்ளுக்குள்ள இருதயத்திற்குள்ள சில நேரத்துல துக்கமா இருக்கும். அதை சரி செய்ய ஒருவரால முடியாது. சில நேரங்கள்ல உள்ள ஒரு துக்கமா இருந்துட்டு என்ன பண்ணனே தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போதான் நம்ம யோசிப்போம், துக்கமா இருக்க, ஏன் எதுக்காக அப்படி இருக்கு, ஏன் இப்படி நமக்கு துக்கமா இருக்கு, ஒண்ணுமே தெரியல, அது சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி கேள்விகளோடு அந்த நேரத்துல போராடுவோம். அப்பதான் அவரு அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவர் சொல்றாரு, நாங்கள் வெளிப்புறத்துல எப்படி இருக்கிறோம், நெருக்கப்படுறோம், எப்பக்கத்துல நெருக்கப்படுறோம், உபத்திரப்படுறோம், எங்க உள்ளத்துல பயங்களும் இருந்தன அப்படின்னு சொல்றாரு. இந்த சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம தேடுவோம், ஆண்டவரை தேடுவோம், ஏதாவது ஆறுதலை தேடுவோம், யார்ட்டையாவது சொல்லணும்னு தேடுவோம், யாரையாவது சொல்லி அந்த உள்ள இருக்கிற அந்த பயத்திற்கு அந்த துக்கத்திற்கு விடை கண்டுபிடிக்க அநேகரை தேடுவோம், ஊழியர்களை தேடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவரை தேடுவோம். ஆனா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உள்ள ஸ்தோத்திரம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் போது ஸ்தோத்திரம், நம்ம ஏதோ நிர்விசாரமா காணப்படும் போதெல்லாம் ஸ்தோத்திரம், சுமூகமா நடக்கும் போதெல்லாம், சமாதானமா எல்லாம் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் நம்ம உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கவே மாட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம எல்லாம் சக்சஸாவே போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல உள்ள பாக்குறதே இல்ல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏதாவது பயம் வந்தா பாக்குறது, ஏதாவது ஸ்தோத்திரம் நெருக்கப்பட்டா ஓடுறது, தள்ளப்பட்டா ஓடுறது, ஸ்தோத்திரம் நம்ம பாடுகள் துரத்தும் போது ஓடுறது, ஆண்டவரை தேடுவோம், அவர்கிட்ட கேட்போம், யார்ட்டையாவது ஸ்தோத்திரம் ஜெபிக்கலாமா, கேட்கலாமா, ஆராதனை செய்யலாமா, தெரியலையே, உள்ள துக்கமா இருக்கிறது, பயமா இருக்குது, ஏதோ நடக்குதோ, ஏதோ நடக்க போதோ அப்படின்னு வரும்போது மாத்திரமே ஆண்டவரை தேடுவோம்.